Malayalam cinema is done it again, but this time we get to see India's first female superhero, which is absolutely banger. This is unfiltered review of Loka Chapter 1 Chandra. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் பேக்கப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண துல்கிற்கு என்னோட அப்ரிசியேஷன். இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 30 crores தான். ஆனா படம் பார்க்கும்போது அப்படி தெரியாது. பிகாஸ் விஷுவல்ஸா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் வேல்யூஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பண்ணியிருந்தாங்க. 30 crores இவ்வளவு பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. ஐ திங்க் அதுதான் இந்த படத்தோட சக்சஸ் நினைக்கிறேன். கம்ஸ் டு கல்யாணி பிரியதர்ஷன், அவங்களோட ப்ரீவியஸ் படம்லாம் பார்த்திருப்போம். பட் இந்த தடவை ஒரு ஆக்டர் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெரி மினிமல் இமோஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். பட் அதுவே ரொம்ப நுவன்சஸ்டா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்லி இருந்துச்சு. நல்ல ட்ரெயின் பண்ணி தான் அந்த கேரக்டருக்கு ரெடி ஆயிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் கம்ஸ் டு நஸ்லின், ரொம்ப ஒரு சாமிங்கா கியூட்டா இருந்தாரு. அந்த கேரக்டர் அவர் இல்லாம வேற யாரும் பண்ணிருக்க முடியாதுன்னு நம்ப வச்சுட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி கதை காலத்துல ஹியூமர்லாம் ரொம்ப குறைவா தான் பண்ண முடியும். பட் அவர் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆடியன்ஸ் தன்னாலே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் ஹியூமர் மட்டும் இல்லாம இமோஷனலாவும் பேலன்ஸ் பண்ணி நல்லா நடிச்சிருந்தாரு. ஜேக்ஸ் பேஜோயோட பிஜிஎம் ரொம்ப டெரிஃபிக்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படத்துக்கு பிஜிஎம் ரொம்ப ஒரு பெரிய பிளஸா இருக்கணும். அந்த மாதிரி ஜேக்ஸ் பிஜேயோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ முக்கியமான பார்ட் விஎஃப்எக்ஸ். ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறனாலே இப்போ காலகட்டத்துல சும்மானாலும் விஎஃப்எக்ஸ் பாய்ச்சிருவாங்க. பட் இந்த படத்துல முக்காவாசி ஒரிஜினல் லொகேஷன்ல எடுத்துட்டு ரொம்ப மினிமலா தான் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸும் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டாமினிக் அருண் ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காரு. இது வந்து மீன் டு பி வாட்ச் இன் பிக் ஸ்கிரீன். உங்க நியரஸ்ட் தியேட்டர்ல போய் பாருங்க. மலேசியால இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மலேசியா ரிலீஸ் பை சுராயா ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4 out of 5. அந்த கேமியோ பத்தி நான் சொல்ல விரும்பல, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.